ஸோ நான் ஆக்சுவலி கணக்கு செய்கிறேன் நான் எந்த முடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஒன் ஆஃப் தெம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்களா இல்லையா, மேபி நான் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். பிஆர்பி என்றால் உங்களோட ரத்தத்தை எடுத்துட்டு அதை ஒரு சென்ட்ரிஃபியூக்கு போட்டுட்டு அதை என்ன செய்ய மாட்டா உங்களோட ரத்தத்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ அந்த மஞ்சளாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் பிளாஸ்மா. அதுக்குள்ள தான் எங்களோட ஆன்டிபயோட்டிக்ஸா ஆன்டிபாடிஸ் நல்ல நல்ல சாமான் எல்லாம் அதுக்குள்ள தானே இருக்குது. ஸோ அதை வந்து திருப்பி அந்த ஃபேஷியலும் செய்யலாம். நான் வந்து என்ன செய்கிறேன்னா இந்த டெம்பிளில் செய்கிறேன் நான். ஏன்னா எனக்கு இங்கே தான் கூட முடி கொட்டுறது. ஜெனட்டிக்லி என் அம்மாவுக்கும் நல்ல அடர்த்தியான முடி, ஆனால் அவக்கு இதுக்குள்ள மட்டும்தான் அந்த முடி கொட்டுறது. ஸோ அவக்கு 67 வயசு. ஸோ அதான் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அந்த சின்ன சின்ன முடியலெல்லாம் அந்த அதில் இருந்த வளர்ந்த முடி தான் அந்த ஃப்ரம் த பிஆர்பி. ஸோ அதை வந்து இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அதில் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. ஏனெண்டா அது உங்களோட ரத்தம் பேக் இன் டு யோர் பாடி என்ற மாதிரி. ஸோ நான் அதோண்டு செய்கிறேன். நான் ஹேர் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவன் நரிஷ் என்ற ஒரு ஹேர் சப்ளிமெண்ட்ஸ், பைட்டன் சப்ளிமெண்ட்ஸ், பட் நீங்கள் அவட்ட போட வேண்டியில் நீங்கள் எந்த ஹேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் அது நல்லது தான். ஆனால் நீங்கள் யூ ஹேவ் டு பி அவேர் ஹேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் யூஸ்வலி உங்களுக்கு இந்த புருவமோ ஃபேஷியல் ஹேர் பாடி ஹேர் எல்லாமே வளரும். ஸோ நான் லேசர் ஹேர் ரிமூவல் செஞ்சதால் இந்த லேசரால் என்னை முடிய ஃபுல்லாக பாடி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபேஸை மட்டும்தான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன முக்கியமோ அதுக்கிட்ட மட்டும் தான் செய்யலாம். அடுத்தது வந்து நல்ல ஒரு ப்ரஷ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து உண்மையில சரியான சீப். இதுக்கு பேர் ஸ்ட்ரோ ப்ரஷ். இந்த பிராண்ட் உங்களுக்கு இதில் தெரியுதோ இல்லையோ. ஸோ இதை நான் ஒரு ஹேர் சலூனில் வாங்கினேன். இந்த பக்கமா இல்லை சாரி இந்த பக்கம் ஒரு ஹேர் சலூனில் வாங்கினான். ஸோ இதை வந்து நீங்கள் ஹேரை ப்ரஷ் பண்ணிக்க இந்த சிக்கெல்லாம் ஃபுல்லாக எடுபடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சரியாக முடி கொட்டாது. நான் இப்போ ஹேர் கொஞ்சம் கலர் பண்ணதால் எனக்கு இதான் வேலை. ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 16 ஏதாவது ப்ளீச் பண்ணி மாற்றி ஏதாவது செஞ்சு கொண்டிருப்பேன். ஸோ எனக்கு மண்டையில் முடி எண்ணம் இருக்கிறது வந்து ஒரு அதிசயம்தான். பட் இதை நான் இனி என்ன செய்கிறேன்னான்டா முழுறதுக்கு முதல். ஸோ நான் ஒரு கிழமையில் ஒன்ஸ் மேபி ட்வைஸ் a week தான் வாஷ் பண்ணுவேன். பட் எந்த முடி வந்து கொஞ்சம் ட்ரையான very curly hair, ஸோ சரியான டெக்ஸ்டர் ட்ரை. ஸோ எனக்கு வந்து இந்த ஒயிலியான ஸ்கால்ப் பெருசாக வாரதில்லை. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஒயிலியான மெல்லிய லைக் தின் முடியண்டா உங்களுக்கு அந்த கூட முழுனா தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வால்யூம் இருக்கிற மாதிரி. ஸோ ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து நான் என்ன செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஹேர் ஆயில். உங்களுக்கு என்ன விருப்பமான ஹேர் ஆயிலை ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஐயோ நான் மாறி உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இட்ஸ் ஃப்ரம் இன் த வைல்ட். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஸோ என்ன செய்யறேன்னா லைக் ஃபுல்லாக லைக் டூ மச்சாக யூஸ் பண்ணாமல் அந்த எனக்கு எங்கே அந்த ஹேர் லாஸ் நார்மலாக இருக்கிறதோ அந்த ஏரியாஸில் தான் கூட நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் கொஞ்சம் வந்து பின்னுக்கு, பட் அவ்வளோத்துக்கு நான் பின்னுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. மேபி அதை நான் பலத்தான் வேணும். அண்ட் தென் ஐவ் காட் திஸ் திங். இதை நீங்கள் அமேசான்லேயோ எங்கேயோ வாங்கலாம். ஸோ இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலி எனக்கு ஒரு பிஆர் பேக்கேஜில் வந்தது only curls-ண்டு. ஸோ அதை வச்சு நான் என்ன செய்கிறேன்ட்டு அப்படி மசாஜ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷனை அந்த இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அது blood circulation தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கிறதுண்டா யூஸ்வலி அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸில் ஐயோ எனக்கு இன்றைக்கு கரைக்க வருது இல்லை, அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸில் வந்து ஒரு பிளாக்கேஜ் மாதிரி. ஸோ அதில் வந்து புதுசாக முடி வளருதில்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட கையால் மசாஜ் பண்ணலாம். பட் இது நல்ல சாஃப்டாக இருக்குது, எனக்கு அந்த பிக்கிற மாதிரி இல்லை. ஸோ திஸ் இஸ் ரியலி நைஸ் அண்ட் சாஃப்ட். மேபி இந்த சவுண்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது உங்களுக்கு கேட்குதோ இல்லையா எனக்கு தெரியாது. பட் உண்மையில் சரியான சாஃப்டாக இருக்குது நான் சேர்க்க. ஸோ அதை வந்து முதல் இந்த மேபி நான் கண்ணீரமாக செய்ய மாட்டேன். லைக் டைமை பொறுத்து எனக்கு நல்ல டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10-15 minutes செய்வேன், which is a long time and a great arm exercise may I add. But usually 1 to 2 minutes maybe. உங்களோட வீடியோக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ரைட், ஸோ மிச்சம் முடிக்க எனக்கு இதுக்குள்ள எண்ணெய் போட விருப்பம் இல்லை. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹேர் மாஸ்க். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ஐயோ ஃப்ரம் நரிஷ். நான் சொன்ன ஹேர் சப்ளிமெண்ட்ஸ் அவள் வந்து இதையும் செய்கிறவ. இது வந்து ஒரு பயோட்டின் ஹேர் மாஸ்க், ஒரு அவகாடோ ஃப்ளேவரில்.
again நீங்கள் இது வாங்கணுமெண்டு இல்லை, உங்களுக்கு என்ன வேறு ஹேர் மாஸ்க் நீங்கள் வீட்டில் கூட சரி கட்டலாம். நல்ல ஹேர் மாஸ்க் with like honey and yogurt and things like that. and நினைக்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் என்ன நம்பி செய்யாதீங்க, பட் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஓகே இப்படி நல்ல ஜெனரஸாக எடுத்துட்டு லைக் அந்த எங்கெங்கே எனக்கு சரியான ட்ரையாக இருக்கிறதோ, which is pretty much most of my hair. ஸோ நான் அந்த கடைசி தொங்கல் வரையும் and then a little bit extra கடைசியில் எனக்கு இங்கே எனக்கு முடியும் நல்லா வளர்ந்துட்டுது. I think this is உண்மையில the longest இந்த முடி இருந்தது. லைக் நார்மலாக எனக்கு வளர்றதே இல்லை, பட் ஏதோ வளருது with all the things that I'm doing. Obviously healthy eating, genetics அதுவும் ஒரு முக்கியமான இது. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் சில பேரை பார்த்துட்டு oh my god இதையும் நான் அச்சீவ் பண்ணலாம், but உங்களோட genetics is an important factor as well. But of course நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு லைக் நியூட்ரிஷியஸான மீல். ஸோ I could sit here உங்களுக்கு ஒரு லிஸ்டே கொடுக்கலாம், பட் what's really important நீங்கள் ஒவ்வொரு நாளும் மரக்கறி, ஓகே, நல்ல பச்சையான மரக்கறி, கேரட்ஸ், யூனோ அந்த என்னென்ன சொல்கிறது, நீங்கள் மச்சம் சாப்பிட்றதுண்டா நல்ல இறைச்சி ப்ரோட்டீன், யூ நீட் த ப்ரோட்டீன். நீங்கள் மச்சம் சாப்பிடாட்டிக்கு ஓகே ஃபைன், யூனோ there's things like பருப்பு, different types of lentils and legumes, and then there is tofu, like so many things. but நீங்கள் மறக்காமல் உங்களோட பச்சை greens, எனக்கு சின்னல இருந்தே மறக்கிற என்ன சரியான விருப்பம், பீட்ரூட், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை எல்லாமே எனக்கு நல்ல விருப்பம். ஸோ ஐ திங்க் ஐ லக்ட் அவுட். ஸோ எனக்கு உண்மையில நான் நினைக்கிறேன் அதனால என் ஸ்கின்னும் ஹேரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் தட். லைக் ஃபுட் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் எனிவே. ஓகே, ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, ஐயோ ஒரு நல்ல பிஜாமஸ் என்ன பழகிட்டேன். நார்மலாக நான் ஒரு அரியண்டமான டிஷர்ட்டை போடுறது, பட் இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு நல்ல ஒரு பிஜாமரை போட்டேன் நான். பட் இதை இனி நான் என்ன செய்கிறதுண்டா திருப்பி இப்படி ப்ரஷ் பண்ணி இழுக்காமல், because you don't want to damage your hair. இதை இனி ஒரு நைஸ் கொண்டையாக போட்டு விடுங்க, கட்டிட்டு. இதை நீங்கள் ஏர்லி லைக் ஒரு டே ஆஃபில் செஞ்சுக்கண்டா ஃபைன். டே ஆஃபில் செய்யாட்டிக்கு தென் ஜஸ்ட் லோ கொண்டையாக கட்டிட்டேன். ஸோ நீங்கள் யூ கேன் டூ சம் ஹவுஸ் சோர்ஸ். உங்களுக்கு எதாவது வீட்டில் வேலை இருக்குதா, இல்லாட்டிக்கு நீங்கள் வீட்டில் தானே இருக்க போகிறீங்க டே ஆஃப் இருந்தாலும். நான் என்ன செய்கிறேன்டா இதோட ஜிம்முக்கு போகிறேன் நான். ஸோ லைக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படி முழுக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறேன் இந்த ஃப்ளைஅவேஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நான் ஜிம்முக்கு போய்க்க கொஞ்சம் டீசெண்டாக போகிறேன் நான். ஸோ ஓகே, உங்களுக்கு இனி முடிய ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இது ப்ளோ ட்ரை பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் முதல் பார்த்ததை விட இது நல்ல சாஃப்டாக ஷைனியாக நல்லா இருக்குதல்ல. ஸோ திஸ் இஸ் தேங்க்ஸ் டு த ஹேர் ஆயில் அண்ட் த ஹேர் மாஸ்க். ஸோ இது நான் சும்மா ப்ளோ ட்ரையரால் அந்த ப்ளோ ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சேன் நான். ஸோ இதை நான் இனி ஸ்டைல் பண்ணலாம், ஹேர் ஸ்ப்ரே போட்டு ஏதாவது செய்யலாம். பட் ஜஸ்ட் டு ஷோ யூ, நான் உங்களுக்கு மேக்கப் ஒன்றுமே இல்லாமல் லைக் சும்மா ஒரு நேச்சுரல் வீடியோ ஒன்று செஞ்சேன் நான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். ஸோ நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, அடுத்ததாக என்ன நான் ஷேர் பண்ணலாம்ண்டு. ஸோ நன்றி, வணக்கம்.